கன்னியாகுமரி மாவட்டம் வாணியகுடி கடற்கரை பகுதியில் கரை ஒதுங்கிய கண்டெய்னரை கடலோர காவல்படையினர் ஆய்வு செய்து வருகின்றனர். இதுகுறித்த செய்திகளை நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், அந்த வாணியகுடி கடற்கரையில் கரை ஒதுங்கிய கண்டெய்னரில் என்ன இருக்கிறது? அதிகாரிகள் கண்டுபிடித்தார்களா? விவரங்களை சொல்லுங்க. யுவராணி கேரள மாநிலம் கொச்சி அருகே அரபிக்கடலில் லைபீரியா நாட்டுக்கு சொந்தமான அந்த MSC எல்சாத்ரி சரக்கு கப்பல் மூழ்கிய பிறகு அதிலிருந்து கண்டெய்னர் என்பது வெளியேறி அதிக அளவு வருகின்றன. குறிப்பாக கேரளா கடற்கரையை பொறுத்த அளவில் ஆலப்புழா, கொல்லம் போன்ற பகுதிகளில் இதுவரையிலும் 40க்கும் மேற்பட்ட கண்டெய்னர் என்பது கரை ஒதுங்கி இருக்கின்றன. இதில் ஒரு சில கண்டெய்னர் மட்டும் முழுமையாகவும் ஏராளமான கண்டெய்னர் அது குறைந்த நிலையில் உள்ளிருந்து பஞ்சு பண்டல்களும் அதே போன்று சீனா நாட்டில் உள்ள அந்த 3D பாக்கெட்டுகளும் அதிக அளவு கடற்கரையில் தற்பொழுது கிடக்கின்றன. இதே போன்றுதான் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் நேற்றைய தினத்தை பொறுத்த அளவில் இணையம் புத்தந்துறை, அதே போன்று இணையம் சின்னத்துறை பகுதிகளில் ஏராளமான பாக்கெட்டுகள் என்பது அது அந்த கடற்கரை பகுதிகளில் கரை ஒதுங்கின. குறிப்பாக நூற்றுக்கணக்கான அந்த பாக்கெட்டுகள் கரை ஒதுங்கிய நிலையில் அதிர்ச்சி அடைந்த மீனவர்கள் நேற்றைய தினம் அங்கு இருக்கும் காவல்துறையினருக்கு தகவல் என்பது கொடுக்கப்பட்டனர். ஆனால் விரைந்து சென்ற காவல்துறையினரும் சரிதான், அதே போன்று கடலோர காவல்படையினரும் அந்த பாக்கெட்டுகளை எடுத்து ஆய்வு செய்யும் பொழுது அது உயர் அடர்த்தி கொண்ட பாலி எத்திலீன் என்ற ஒரு பொருள் அதில் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த 50க்கும் மேற்பட்ட அந்த பாக்கெட்டுகளையும் நேற்றைய தினம் அவசரமாக கரையிலிருந்து எடுத்து அது பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில்தான் இன்றைய தினம் குளச்சல் அருகே வாணியகுடி பகுதியில் முழுமையாக உருக்குலையாத அளவில் தற்பொழுது கண்டெய்னர் என்பது கரை ஒதுங்கியிருக்கிறது. ஏற்கனவே MSC எல்சாத்ரி சரக்கு கப்பலிலிருந்து 463 கண்டெய்னர் இருந்த நிலையில் அது 13 கண்டெய்னர் மிகவும் ஆபத்தான கண்டெய்னர் எனவும் அதில் ரசாயன வேதிப்பொருட்கள் அதிக அளவு இருப்பதாகவும் கப்பல் நிர்வாகம் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது வாணியகுடியில் இந்த ஒரு கண்டெய்னர் என்பது கரை ஒதுங்கியிருப்பது உண்மையிலே அது அந்த ரசாயன வேதிப்பொருட்கள் அடங்கிய கண்டெய்னரா என்றும் தற்பொழுது கடலோர காவல்படையினர் ஆய்வு என்பது நடத்தி வருகின்றனர். அது முழுவதுமாக உறுப்பில்லாத அளவு தற்பொழுது கடலில் மிதந்து தற்பொழுது கரையேறி இருக்கின்றன. அதனை மீட்டு அதற்கான ஆய்வு பணி என்பது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கடற்கரை ஓரங்களிலும் கண்டெய்னர் என்பது உருக்குலைந்த நிலையில் அதிலிருந்து வெவ்வேறான பொருட்கள் வெளியேறிக் கொண்டிருக்கும் இந்த நிலையில் தற்பொழுது உருக்குலையாமல் வாணியகுடி பகுதியில் ஒரு கண்டெய்னர் என்பது கரை ஒதுங்கி இருப்பது ஒட்டுமொத்த அந்த மீனவ கிராமத்தையும் தற்பொழுது ஒரு பீதியில் ஆழ்த்தி இருக்கிறது. இந்த தகவல் என்பது இன்று காலை மீனவர்கள் முதல் கட்டமாக கண்டெய்னர் கரை ஒதுங்குவதை அதிகரிக்கும் காவல் நிலையத்துக்கு தகவல் என்பது கொடுக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து போலீசாரும் அதே போன்று கடலோர காவல்படையினரும் விரைந்து அந்த பகுதிக்கு சென்று தற்பொழுது ஆய்வு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். முதல் கட்டமாக அந்த கண்டெய்னரை கரையேற்றும் பணி என்பது நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து இது தொடர்பாக கேரளாவுக்கு இந்த தகவல் என்பது கொடுக்கப்படுகிறது. அதன் பிறகு கேரளாவிலிருந்து அதிகாரிகள் அதே போன்று அங்கிருந்து ஆய்வு குழுவினர் வந்து ஆய்வுகள் நடத்துவார்களா என்ற ஒரு ஆய்வு நடத்தவும் ஒரு வாய்ப்பு என்பது இருக்கிறது. முன்னதாக இந்த கண்டெய்னரை கரையேற்றும் பணி என்பது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. யுவராணி, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.